பாட்டி சினிமா. இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கேப்டன் அமெரிக்கா படம் எப்ப இருக்குன்னு தான் பார்க்க போறோம். என்ன வர சொன்ன? நான் வந்துட்டேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதையை எடுத்துக்குவோம். நம்ம கேப்டன் அமெரிக்கா சாம் வில்சன் வந்து இப்போ புதுசாக இந்த படத்தில் கேப்டன் அமெரிக்காவை அறிமுகப்படுத்துறாங்க. அவர் வந்து பிரசிடென்ட்டை மீட் பண்ண போகும்போது அவரோட ஃப்ரெண்டையும் கூட்டு போறப்பல ஐசையா பிராட்லின்றவரை அவர் பிரசிடென்ட்டை கொல்றதுக்கு முயற்சி பண்றாப்புல. அவர் ஏன் கொல்ல முயற்சி பண்ணாப்புல, அவர் அரெஸ்ட் பண்ணி போயிறாங்க. இவரை எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்கா காப்பாத்துறாரு? இதுக்கிடையில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு? வில்லன் ஏன் இந்த காரணங்கள்லாம் பண்ணா? இதுக்கெல்லாம் விட தான் இந்த கேப்டன் அமெரிக்கா. என்ன மோதணுமா? வந்து மோதி பார். உங்க கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்க. இதை நான் சரி பண்றேன். எப்பல இருந்து ரெட் கலர்ல மாறினாங்க? இப்ப படத்தை எடுத்துக்கிட்டோம்னாங்க, படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், அந்த சினிமாட்டோகிராஃபி காமிச்ச விதமா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனா படத்துல ஒரு 4, 5 ஃபைட் தான் இருக்கும். அந்த ஃபைட்லாம் எதுவுமே நமக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேயுமே இல்ல. இன்னொன்னு, நம்ம இந்தியன் ஓஷன்ல ஒரு ஃபைட் நடக்கிறப்ப இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் சுமாரா பிசிறு அடிக்க தான் இருந்துச்சு கொஞ்சம். கடைசியில ஒரு ஹல்க்கு வர்ற ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. உண்மையிலேயே தியேட்டர்லயே அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ்ல கத்தி அலறுனத கண்கூடா தியேட்டர்ல பார்க்க முடிஞ்சுச்சு. எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. இதுதான் இருந்தது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், லாஸ்ட் அந்த ஹல்க் வர ஃபைட்டுக்காக ஒரு செகண்ட் ஹாஃப். இவ்வளவுதான். இந்த படத்துல வேற பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாலுமே, எங்கேயுமே வந்து சாம் வில்சன வந்து நம்ம ஒரு ஃபால்கனா தான் பார்க்க முடியுதே தவிர, ஒரு கேப்டன் அமெரிக்காவா நம்மளால பார்க்க முடியலைன்றது தான் ஒரு நிசப்தமான உண்மை. ஏன்னா, அவர் வந்து கேப்டன் அமெரிக்காவ நம்மனால ஏத்துக்கிற முடியல. ஆனா, அவரும் நல்லா எஃபோர்ட் போட்டு தான் நடிச்சிருக்காப்புல. என்ன இருந்தாலும் நம்ம ஸ்டீவ் அவர மனசுல யாருமே மறக்க முடியாதுன்னு நெனைப்பேன். ஓகே. என்னைய மாரி யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு, போஸ்ட் கிரெடிட் சீன் நம்ம பார்க்கல. ஏன்னா, படத்துல உட்கார முடியல. அவ்வளோ ஸ்லோவா போனனால. யாராவது போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்துருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.